அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து முனசம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 27 நாள் ஆகி போச்சுங்க. நேற்றுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு எல்லாத்துக்குமே அந்த கடலில் போட்டு வெளியே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேரத்துலேயே போய் எப்போ போல் கோழி குஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிருந்தாங்க. கோழி குஞ்செல்லாம் எப்போ போல் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எப்போ போல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கர் கேனெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு எதுக்காக இந்த அளவுக்கு நம்மகிட்ட வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்எஃப் லார்வா பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்துருக்குறேங்க. அதனால் கோழி குஞ்சுகள்லாம் நம்மளுக்கு பின்னாலே நம்ம ஃபுல்லாக பண்ணைக்குள்ளே போனாவே போதுங்க, எல்லாமே பின்னால் வர ஆரம்பிச்சிருங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக எடுத்து கோழி குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்குமே போட்டதை நல்லாவே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசுந்தீவனங்களும் கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம புரிந்து நம்ம கொடுத்துட்டே வந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசுந்தீவனங்கள், முருங்கைக்கீரை, அசோலா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு நல்லா சாப்பிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு ஒன்று கொத்தறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 கோழி குஞ்சில் விட்டுருந்ததில் ஒரு 244 கோழி குஞ்சு இருக்குங்க. ஒரு 6 கோழி குஞ்சு இழப்பு ஏற்படுறதுங்க. ஏன்னா கோழி குஞ்சு கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ நீங்கள் அதையும் பார்த்துக்கணுங்க. ஏன்னா கொத்திருச்சு அப்படின்னா அப்புறம் எல்லாமே வால் போயிருங்க. அதுக்கு முன்னால் நம்ம எல்லா கோழி குஞ்சிலுமே நம்ம நோஸ் கிளிப் மாட்டி விட்டுலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து ஊரில் எல்லாமே மழை பெஞ்சுது, நம்மளுக்கு கொஞ்சம் மழை வரல. வந்திருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.